மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பழந்தமிழர் வாழ்வியலை நாகரிகத்தை பறைசாற்றும் இடமாக காட்சியளிக்கிறது கீழடி. தோண்ட நம் மரபின் வேர்களை தெரிந்து கொள்ளும் வகையிலான தொல்பொருட்கள் கிடைத்து வருகின்றன. அகழாய்வுக்கு இங்கு வேலையில்லை என தொல்லியல் துறையினர் விட்டுச் சென்ற இடத்தில் பழைய கட்டடம் ஒன்று புதிதாக கண்டறியப்பட்டுள்ளது. கீழடியில் தொல்லியல் துறையினர் அகழாய்வு செய்த இடங்களை காட்சி இடங்களாக மாற்றும் பணியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டுள்ளது. 2 கட்டங்களாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழுவினர் அகழாய்வு பணிகளை மேற்கொண்டனர். 3வது கட்டமாக ஸ்ரீராம் குழுவினர் மேற்கொண்டனர். அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேற்கொண்ட அகழாய்வு பகுதியிலிருந்து மேற்கு புறத்தில் ஸ்ரீராம் குழுவினர் ஆய்வு நடத்தினர். அங்கு எதுவும் கிடைக்கவில்லை என அகழாய்வு பணியை முடித்துக் கொண்டனர். ஆனால் தற்போது தமிழ்நாடு அரசு கீழடி அகழாய்வுகளின் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க திட்டமிட்டு ஏற்கனவே தோண்டிய குழிகளை புத்துருவாக்கம் செய்து வருகிறது. அந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே இந்திய தொல்லியல் துறை சார்பில் தோண்டப்பட்ட குழிகளுக்கு அருகே புதிய கட்டிடம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. மேற்கு பகுதியில் 90 சென்டிமீட்டர் ஆழத்தில் மேற்கு கிழக்கு நோக்கி ஒரு கட்டடம் கண்டறியப்பட்டுள்ளது. அதன் நீளம் 10 மீட்டர் இருக்கலாம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு தொழிற்சாலையாக இருப்பதற்கு சாத்தியம் இருப்பதாக தொல்லியல் அறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கமானது மேற்கு புறத்தில் தோண்டி இருக்கிறார்கள். அந்த மேற்கு புறத்தில் கிட்டத்தட்ட 18 அடி நீளம் சென்றிருக்கிறது. அது நல்ல கட்டிடமாகவே, ரொம்ப உறுதியான ஒரு கட்டிடமாகவே அந்த கட்டிடம் இருக்கிறது. கார்பன் டேட்டிங்ல கிமு 9ஆம் நூற்றாண்டு, முன்பின் 500 இயர்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா 1300 வருஷத்திலிருந்து 300 வருஷம் வரலும் கிட்டத்தட்ட 1600 வருடங்கள் இந்த நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகள் இப்போது தோண்டிய வரை கிடைத்தது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த இடத்தில் அகழாய்வை தொடங்க முற்பட்ட போதுதான் எதிர்பாராத விதமாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். கீழடியில் மற்ற பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட செங்கல் வடிவமைப்புகள் இங்கும் அப்படியே உள்ளன. இந்த பகுதியில் அகழாய்வை நிறுத்தியது ஏன் என்ற கேள்வியையும் இது தொடர்பான சந்தேகங்களையும் தொல்லியல் அறிஞர்களும் ஆர்வலர்களும் எழுப்புகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் பாலவெற்றிவேல் மற்றும் மணிகண்ட பிரபு. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.